மக்களே இந்த வீடியோவில் எஃப்எஃப்கே பிரசாந்த் ப்ரோட ஷார்ட்ஸில் வர மாதிரியே ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏஆர்கே. நீங்கள் பார்த்துருக்கிறது ஏஆர்கே தமிழ். என்ன ஆச்சு நண்பா? சப்போர்ட் ட்ராப் ஆகிற மாதிரி தெரியுது. நான் சொன்ன மாதிரியே உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் ட்ராப் ஆனால் கூட அண்ணனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அதனால் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. அது ஆக்சுவலி ஏன் மிஸ்டேக்கு தான். ஆக்சுவலி ரெகுலர் டைமிங்கில் போட்டிருக்கணும். டிலே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 7 o'clock போட்டிருக்கணும். அதை போய் மிடில் 4:45 போட்டது என் தப்பு தான் நண்பா. நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசின்ஸோட தான். அவன் ஆதி 2015ங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னோடய சின்ன மச்சான். அங்கே நோ அப்படின்னு இருக்கான்ல ஒருத்தன், அது வந்து என்னோடய பெரிய மச்சான். அவன் வந்து பாட் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிறதுனால அப்படி இருக்குது. மற்றபடி அவன் ஒரு 1 year old பிளேயர் தான். அவனும் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவன் ஃபார்மில் தான் இருக்கான் அவன். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவும் சொல்கிறது தான், இந்த வீடியோட லிங்க்கை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரை இறக்கலாம். ஏன்னா நான் ஒரு சின்ன க்ரியேட்டர் தான். எனக்கு வந்து உங்களோட ரெகுலர் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அதை அடிக்க வச்சிங்கன்னா அது எனக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும். அண்ட் இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லவ்லன்னு பேச வேணாம். பார்ட்டி வென்யூவில் தான் இறங்குறோம். வழக்கம் போல் மினி ஈஸியை தான் கையில் கொடுத்து அனுப்புவானுங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அதுவும் இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை போன வீடியோவில் ஆதி பற்றி தான் சொல்லியிருப்பேன் இல்லையா. இந்த வீடியோவில் இதே பாருங்க, இறங்கிட்ட வரான். லூட் இருக்கா, முந்திரி கொட்டையாட்டம் போய் எடுக்கிறான் பாருங்க. அது வேணே தான், நான் எடுக்குவேன்னு தெரியும், வேணே தான் பண்ணுறான். அதுதான் அதான் இவனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அதனால் இவன் பவேஷ்னு ஒருத்தர் சொன்னான். அவன் எப்படி தெரியுமா, வந்து ஓசிக்கில் சும்மா ஓசிக்கில் அடிப்பான். எனக்கு வந்து ஆன்லைன் பிளேயர்ஸ் கனெக்ட் ஆனாலே அவனுங்க ஓசிக்கில் அடித்தாலே கடுப்பாகும், ஒரு மாதிரி வெறுப்பாகும். இதில் இவன் பக்கத்தில் இருந்துட்டு வந்து கணக்கில் இருந்துக்கிட்டு என் டீம்மேட் வேறு, நான் எங்கள் ஒரே கில்டில் இருக்கோம். இவன் சும்மா ஓசிக்கில் அடித்து வெறுப்பேற்றுவான் கைஸ். எப்படி இருக்கும் எனக்கு. அண்ட் இங்கே P90 கையில் இருக்குது. அண்ட் அப்படியே மூவ் ஆகும். அதை பார்த்திங்களா, முந்திரி கட்டையாட்டம் போய் அவன் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு டீமுக்கு தான் இதாகும். ஆனால் அடிக்கிறது நான் டேமேஜ் வாங்கின கீழே அவன் ஓசிகள் எடுத்துருவான். அதுதான் பிரச்சனை. இப்போது ஓகே, மெடிக்கிட்டும் லூட் இது ஆமாவும் இருக்குது. பட் என்கிட்ட ஆமோ வேணுங்கிற அளவு இருக்குது. ரெண்டுமே ஆமாவும் மெடிக்கிட்டும் சரி எல்லாமே இருக்குது. என்ன கைஸ், அப்போலேருந்து தேடிட்டு இருக்கோம், எனிமையை காணோமே. ஒரு பிசிங் காணோம் போயிட்டானுங்களா. அண்டு கைஸ் இப்போ எப்படி தெரியுமா, மேலே ஒரு டெம்ப்ளேட் வருதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ உள்ள. ஹலோ யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக வந்துட்டான். என்னத்தில் நான் சொல்கிறது உண்மையிலே கேட்குதா ப்ரோ இவனுங்களுக்குலாம்? இந்த கரீனாக்கு கரீனா, உனக்கு மைக்ரோஃபோன் பெர்மிஷன் கொடுத்துட்டு எனக்கு ஸ்குவாட் மேட்ச் அப்போ பேசுறதுக்கு தான்டா, இதெல்லாம் ஒட்டு கேட்குறதுக்கு கிடையாது. கரீனா பயலே, என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அண்ட் இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் இல்லை, ஒருத்தவங்க. இட்ஸ் கேலி அக்கா. ஆக்சுவலி போட்டு மண்டையாக போந்தாச்சு. காக்கா லூட்டு மட்டும் கொடுக்கா. மறுபடியும் வரேன். என்னென்ன பண்ணுறேன் பாரு. ஓகே பொறுக்கியாச்சு. ஓகே அப்போ ஆமாம் கொட்டி கிடக்கு கைஸ். இவனுலாம் மட்டும் எங்கேருந்து ஆமாம் கிடைக்குதுன்னு தெரில. அண்டு மறுபடியும் ஆலையால் மொழி ஸ்டார்ட்டு. ஹலோ யாருன்னா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. வெறிச்சோடி போய் கிடக்கு. அப்படியே எவனாவது இருந்திருந்தாலும் இதோ போடுறானுங்க பார்த்தீங்களா, காயின்ஸ் அங்கே ஏறிட்டே இருக்கா, போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எனக்கு எவனாவது கில் கொடுக்கவே மாட்டானுங்க. சும்மா அப்படி தான் பண்ணிருப்பானுங்க.
கேட்டால் ஃபன்னுக்குடா மச்சான் அப்படிம்பானுங்க. ஏன் இங்கே விஎஸ்எஸ் வாங்கலாம், விஎஸ்எஸ் போகலான்னு பார்த்தா விஎஸ்எஸ் இல்லை, அங்கே ஆகு தான் இருக்குது என்கிட்ட. இல்லை என்கிட்ட இல்லை, ஆகு தான் அங்கே அவைலபிள் இருக்குது. ஐயோ என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரோ இங்கே ஒருத்தன் டேமேஜ் கொடுத்துட்றான் ப்ரோ. அங்கே அப்புறம் எம்மா டேமேஜு. அடே தெரிஞ்சு கொடுத்துட்றா, நின்றுறா. உன்னையெல்லாம் கில் எடுக்காமல் இருந்தா என்னாச்சு. அதை ஓடுறான் பார்த்தீங்களா, ஓசிக்கில்லுக்கு சுற்றுறான். ஜோனு வேறு ஸ்டிங்க் ஆகுது. ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஆளக்கணும் ஏன் எதனால இது ஏதோ ஒரு ஸ்கில் எடுத்துப்போம். ஃபேண்டம் டேஷ், சஸ்டைனபிள் டேஷ் தான் எடுத்திருக்கேன். ஏன் என்னாச்சு, ஒருத்தரை கூட காணும் ப்ரோ. இங்கே ஒருத்தன் வந்தானே அவனையும் ஆளக்கணும், ஓடிவிட்டான். அண்ட் இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ அப்படியே மூணாவும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெரியல எதுவுமே. ஏன்னா எனிமிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட சுத்தமாக இல்லை கைஸ். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் ஓகே மோன் எங்கேயாவது இருந்து டக்குன்னு வந்து டேமேஜ் கொடுத்துருவானுங்க. அதனால தான் நான் பொறுமையாக பார்த்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே உள்ளே போவோம். ஓகே 100 ஆயிடுச்சு ப்ரோ. வா ப்ரோ என் கையில் வாங்கிறதுக்குனே வரானுங்க போல. வா ஓட்டான், வா வாங்கு. டவுனு சூப்பர். நல்ல வேலை அவன் இல்லாத நேரத்தில் டவுன் பண்ணிட்டேன். டபுள் டேக் டவுன். அவனுக்கு மட்டும் இந்நேரத்தில் இருந்தானுங்க, பின்னாடிலேருந்து எங்கேருந்தோ ஓசிக்கில் வச்சுருப்பானுங்க. நல்ல வேலை ஒருத்தன் 257 மீட்டர் பின்னாடி இருக்கான் எனக்கு. அப்பாடா இப்போ தாங்க ரிலீஃபாக இருக்குது. ஓகே என்ன கைஸ் இது இவ்வளோ டைம் எடுக்குது. அண்டு காயின்ஸு இது வேறு வேணாது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போய் காயின்ஸ் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே ஆனால் இவனும் பாருங்களேன் கைஸ், ஃபுல்லாக இருந்த ஹெல்த்தை ஒரே ஷாட்டில் குறைச்சி விட்டான். ஓகே இப்போ அந்த பாயிண்ட்ஸ் அந்த காயின்ஸு எடுத்துருவோம். ஓகே எடுத்துட்டா. அண்ட் ஓகே இப்போ ப்ரோ அது என்ன ப்ரோ, அந்த கன் என்னை எடுக்க விட மாட்டிங்களா ப்ரோ? இல்லை அந்த சீரியஸாக அது பாருங்களேன் கைஸ், அந்த வெண்டிங் மிஷின் பக்கம் போகிறேன், எனக்கு முடியுது. அது எனிமிஸ் வந்துடுறானுங்க. இது வருது போல் எனக்குன்ட்டு. அது வாங்கு கிளியக்கா, தப்புக்கா வாங்குக்கா. எங்கே மாயமாக மறந்துச்சு அந்த கிளியக்கா. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ரேஞ்சு கிடைக்கிறதுனாலே என்னவோ இருக்கும். எப்படியும் ஏகெலாம் அங்கே இருக்காது. ஐயோ பேர் வேறு மாற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஏயுஜி இல்லாட்டி ஏயுஜிம்பேன், இல்லாட்டி ஆகும்பேன். ரெண்டுமே வாயில் வரல இந்நேரம் பார்த்து. அதுதான் அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இங்கே ஒரு எலிமா அந்த கிளி அக்கா மாட்டிக்கிச்சு. வாங்கு ஏக்கா, வாங்குக்கா. என் கையில் தாங்க்கா கைமா ஆகணும் இன்றைக்கி. வாங்கக்கா, வாங்க. ஏன் அவனுங்க இல்லை, வாங்கு டவுனு. அவனுங்க இல்லாத நேரத்தில் வேறு மாட்டியிருக்க, விட்டுருவானா உன்னைய? வா சீக்கிரச்சு வா நீ என்ன தான் தத்தளிச்சாலும் என் கையில் தான் உன்னை இன்றைக்கி. வாங்கு ட்ரிபிள் டேக் டவுன். அண்டு விஎஸ்எஸ் கிடச்சிருச்சு எப்படியோ. இந்த ஓசி லூட்டுக்கு வந்துருச்சு பாருங்க ஒன்று. அதுதான் ஓசி லூட்டு ரூஃப்டாப்பில் ஏறி கண்ணா பண்ணான்னு அழுத்துறது. இதில் 3த்துலேயுமே இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவன் ஒருத்தன் பெரியவன் கேம்பிங்க்கு போயிட்டான் போல். எங்கள் கில்ட் லீடரு அவன் கேம்பிங்க்கு போயிட்டான் போல். ஸ்னைப்பரை எடுத்துக்கிட்டு போயிட்டு அழுத்திடுவான். ஸ்னைப்பரை எடுத்துகிட்டு போய் அடிச்சிருவான். எங்கேயாவது இருந்து டேமேஜ் கொடுப்பான். ஐயோ எனக்கு வர கொஞ்சம் ஜாம் ஆகுது கைஸ். இன்றைக்கி அந்த வடிவேல் காமெடிக்கு எனக்கும் பக்கா சூட் ஆகுது. என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. அண்டு இது என்னது, இது எஃப்எஃப்கே பிரசாந்த் ப்ரோட ஷார்ட்ஸில் வர மாதிரியில் இருக்குது.
எல்லா கிளியும் அடித்து முடிச்சிட்டோமா இல்லை எவனுக்கு பாக்கி இருக்கானா? பூயாவே காணோமே. ஓகே, போன வெடியிலையும் இதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேன், பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸு எஃபெக்டிவ் ப்ரெசன்ட் ப்ரோக்கும் இப்படி தான் ஆகிருக்குது. பிஆரில் வந்து எல்லா கிளியும் அடித்து முடிச்சும் பூயாவே வரல. அவன் எங்கேருந்து அடிச்சிட்ருக்கானோ, அவன் எங்கே போனானோ தெரியலை. ஸோ என்ன கைஸ் இது பூயா வர மாட்டேது. இல்லை எல்லா கிளியும் நான் அடித்து முடிச்சிட்டேன்னா 17 பேர் இது அப்படி தான் காட்டுது. என்னன்னு தெரில. ஏற்கனவே என்கிட்ட ஒரு விஎஸ்எஸ் இருக்குது ப்ரோ. இன்னொரு விஎஸ்எஸ்லாம் வேணாம் ப்ரோ. இங்கே எவனாவது இருக்கானா? ஒருத்தனையுமே காணும் ப்ரோ. ஆனால் பாருங்களேன், ஒருத்தனை கூட காணும். வெப்பனை வைக்கணும் ஸ்கில் எதாவது இருக்குது. இதெல்லாம் வாங்கி என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? எவனாவது இருந்தால் கூட பரவாயில்ல, அடிக்கிறதுக்கு உதவும். எவனையுமே காணும் ப்ரோ இங்கே. அதான் ப்ரோ இங்கே பிரச்சனையே. ஆக்சுவலி சிக்கலே அதுதானே. ஒருத்தனையும் காணும். அடிச்சு நானும் வந்து பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், ஒருத்தனையும் காணும். நீங்களே சொல்லுங்களேன். பாதி மேப்பை சுற்றிட்டு வந்துட்டோமா இல்லையா நாம்? அதுக்கு மேலே போனால் ஜோன் தான் இருக்குது. ஜோனில் வெளில போனால் நான் டவுன் ஆகிடுவேன்னு பயம். எனக்கு ஜோன் சர்வே பண்ணணுன்னு ஆசை, ஆனால் பண்ணால் வந்து டவுன் ஆகிடுவேன்னு பயம். இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பயம் எதாகிடும் உண்டு. அதனால பண்ணாமலே விட்ருக்கேன். ஒருத்தனையுமே காணும் ப்ரோ. ஆனால் எவனாவது இருக்கானா ப்ரோ? எதுக்கு இப்போ நான் ஸ்கோர் கார்டை போய் பார்க்குறேன்னு தெரில. ஓ, கில் கார்டை எதுக்கு போய் பார்த்தேன்னு தெரில. சும்மா குதிக்க வேண்டியது தான். இங்கே எனிமீஸே காணவே ப்ரோ. ஒருத்தனையுமே காணும். சீரியஸ்லி டேமேஜ் வாங்கிட்டேன். அதை பாருங்கள், ஜோனு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. விட்டா லாஸ்ட் ஜோனே வந்துடும் போல். போயா வர மாட்டுது. என்ன ப்ரோ இது கொடுமை? எனக்குன்னே வருமா ப்ரோ? இன்னும் வேறு பண்ணிட்டு ஓடணுமா? இவன் எங்கே தான் போனான் பவேஷு? காணோம். அவனுக்கு எவ்வளோ தூரம்? டேய் ஏன்டா இப்படி 200 மீட்டர் அந்தாண்ட போயில நிற்க உட்காந்துருக்கேன் மச்சான். ஓகே, அது உண்மையாலே தான் பிரசாத் ப்ரோட ஷார்ட்ஸில் வரும்ல, எஃப்எஃப்கே பிரசாத் ப்ரோட ஷார்ட்ஸில் அந்த மாதிரி தான் ஆகுது. இங்கே பூயாவே காணும். இல்லை அட்லீஸ்ட் 5 அலைவ் அப்படின்னா அது வரணும். 5 அலைவ் 10 அலைவ் ஃபைனல் ஃபைட் அந்த மாதிரியாவது வரணும்ல. அப்பாடா. அண்ட் போய் அடித்தாச்சு. போராடி வாதாடி எஃப்எஃப்கே பிரசாத் ப்ரோ மாதிரியே வந்து அடித்தாச்சு. அண்ட் அந்த சர்ப்ரைஸை இங்கே ரிவீல் பண்ண போகிறேன். வெயிட், ஐல் ஷோ யூ. அது என் கசின்ஸோட வாய்ஸ் தான். நான் ப்ளேபேக் பண்ணுறேன், கேளுங்க. ஹலோ கைஸ், நான் தான் பவேஷ், அர்ஜுனோட கசின். அண்ட் நான் தான் கைஸ் ஆதி, அர்ஜுனோட கசின். கீப் வெயிட்டிங். அண்ட் கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து நாங்களும் பேசுவோம். தேங்க்யூ.